எத்தனை நாள் தான் வரோம் போறான்னுட்டா வழிப்பறி பண்ணிட்டு வாழ்க்கையை ஓட்டுறது. ஆமா மச்சான், அதுக்கு என்னடா பண்றது? ஆமா, வாழ்க்கையை பிடித்தான். ஏதாச்சும் பெருசா பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிடும்டா. ஆமா மச்சான், ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா? ஒரு பிளான் இருக்கு, உன்னையெல்லாம் நம்பி சொல்லலாமா? சும்மா சொல்லு மச்சான், நான் ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப்பா? ஹெல்ப் எல்லாம் ஒண்ணு பண்ண வேணாம், கெடுக்காம இருந்தா போதும். சொல்லு மச்சான், மச்சான் சொல்லு மச்சான். சரி சரி சரிடா, டார்ச்சர் பண்ணாத, சொல்லி தொலைறேன். நம்ம அழுக்கு சுப்பிரமணி இருக்கான்ல, ஆமா, அவன் ஒரு டைப் பண்ணாராச்சு. அவன் நார்மலா இருக்கும்போது தான்டா ஒரு டைப்பா இருப்பான். பசி ஆச்சுன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கதற விட்டுருவான். சரி மச்சான், லூசு பையில வச்சு என்ன பிளான் போட்டிருக்கா? நானும் அவனும் போய் போலீஸ் குரூப்பை சேரலாம்னு இருப்போம். போலீஸ் குரூப்பா? போலீஸ் குரூப்ல நாயை பண்ண வச்சிருப்பாங்க, யானையை வச்சு என்ன பண்ண போறாங்க? ஆனையை வச்சு இந்த சுப்பிரமணி லூசு பையா மாதிரி காட்டுல லூட்டி பண்ணிட்டு சுத்திட்டுறாங்கல்ல, அவங்கள பிடிச்சிட்டு போய் ட்ரைனிங் கொடுப்பாங்களாமே. ஆமா, வரும்படிச்சு யானையை பிடிச்சிட்டு போய் பொங்கு யானையா ட்ரைன் பண்ணுவாங்க. அந்த குரூப் தான். சரிடா, அதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போற? சரிடா, அதில் ஜாயின் பண்ணி என்ன பண்ண போற? அதுல ஜாயின் பண்ணி மனசு பயில் கொடுக்குற எல்லா ட்ரைனிங்கையும் கத்துக்க போறேன். சரியா, அது வந்து டேய், ஒரு ஃப்ளோ பிளானா சொல்ல விடுறா. சொல்லாமத்தான் சொல்ல. அந்த ட்ரைனிங் எல்லாம் கத்துக்கிட்டு நான் அந்த சுப்பிரமணிய காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். சரியா, வச்சு என்ன பண்றது? அவனை வச்சு நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துரு. ஒரு நல்ல நாளா பார்த்து அந்த போலீஸ் குரூப் கிட்ட காட்டுக்குள்ள ஒரு யானை கூட்டமே மதம் பிடிச்சி தெரியுதான் அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த மனசு பயில அந்த யானை கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் குரூப் பத்தாது, இந்த ஊர் மக்களே வேணும் அப்படின்ட்டு ஊர் மக்களை எல்லாம் கூட்டிட்டு நம்ம இடத்துக்கு வந்துடுறேன். அப்புறம் என்ன, அவங்கள வீட்டுக்கே போக விடாம காட்டுக்குள்ளேயே வச்சு விவசாயம் பண்ண சொல்லி தர போறேன். விவசாயம் பண்ண சொல்லி தர போறியா? ஏன்டா? அப்பதான் நமக்கு வேலைக்கு சோறு இங்கேயே கிடைக்கும். இப்போ வச்சு காட்டடிக்காம எல்லாரும் சேர்ந்து வாழ்றோமான்னு பார்ப்போம். இவனை கிட்ட இருந்து எப்படி சண்டை போடுறது, ஒருத்தவங்களை அடிமைப்படுத்துறது எப்படின்னு கத்துக்கிட்டு வந்து இவனுங்களுக்கு விவசாயத்தை சொல்லி கொடுக்கணும் இருக்கு போல. இல்லைன்னா இவனை காட்டை ஒட்டு மொத்தமா அடிச்சிருவாங்க. காட்டை அடிச்சுட்டு சோத்துக்கு சீங்க ரெடி பண்ணது போல. சோப்பா ரெடியா மச்சான்? ஏன்னா சுப்பிரமணி ரெடியா? இவனை வச்சுட்டு எவ்வளவு பிளான் பண்ணியா? லஞ்சிரும்டா. அப்புறம் மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு உங்களோட சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் கொட்டி விட்டு போங்க.